Hello students, welcome to Hiva Max Study Time. 10th Standard CBSE Max பார்த்துட்டு Chapter 7, Exercise 7.1, Coordinate Geometry. 7th question இந்த வீடியோல பார்க்கலாம். Question என்ன சொல்றாங்க பாருங்க. Find the point on the x-axis. X-axisல நான் ஒரு point எடுக்கணும். Which is equidistant from 2, -5 and -2, 9 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ x-axisல ஒரு பாயிண்ட் வேணும் அப்படின்னாலே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, y-யோட வேல்யூ 0வா இருக்கணும். எப்போ y வேல்யூ 0வா இருக்கோ அப்பதான் அந்த பாயிண்ட் x-axisல நான் பிளாட் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ x-axisல ஒரு பாயிண்ட் இருக்கு, அப்ப x, 0ன்னு எடுக்கிறேன் அண்ட் இந்த பாயிண்ட்டை Pன்னு கன்சிடர் பண்றேன். அடுத்தது எனக்கு ரெண்டு பாயிண்ட் இருக்கு, ஒன்று 2, -5, இன்னொன்று -2, 9. 2, -5 அப்ராக்சிமேட்டா நான் சும்மா எடுத்துக்கிறேன் இந்த இடம், xல 2, yல -5. அப்புறம் xல -2 இந்த பக்கம் வரும், yல 9 வந்து மேல பாசிட்டிவ் சைட்ல வரும். சரியா? இது மைனஸ் சைடு இல்லையா? ஸோ இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் ஈக்விடிஸ்டன்ட்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை நான் ஏன்னு எடுக்கிறேன், செகண்ட் பாயிண்ட்டை பின்னு கன்சிடர் பண்றேன். 2, -5. இப்ப அவங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, பிஏவும் பிபியும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த பாயிண்ட் என்னன்னு நான் கண்டுபிடிக்கணும். புரியுதா? டயக்ராம் புரிஞ்சுதா? கிராஃப் புரிஞ்சுதா? இந்த ரெண்டு டிஸ்டன்ஸும் ஈக்குவல் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஆர் ஈக்விடிஸ்டன்ட். ஈக்விடிஸ்டன்ட்னா இது 5னா இது 5 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் பி என்ன நம்ம கண்டுபிடிக்கணுமா? சொல்யூஷன்ல let the point on x-axis be x, 0 at the point P ன்னு கன்சிடர் பண்ணலாம். சரியா? இப்ப given ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. given A என்னது 2, -5, B என்னது -2, 9. அண்ட் இன்னொரு கண்டிஷன் என்ன சொன்னாங்க, ஈக்விடிஸ்டன்ட். ஈக்விடிஸ்டன்ட் அப்படின்னா என்ன? PA is equal to PB. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? எழுதிக்கலாம் ஒரு வாட்டி. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன? √of x2 - x1 whole square plus y2 - y1 whole square and ஸ்கொயர் ரூட் இருக்கும். இப்போ நான் ரெண்டு சைட்லயும் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் செய்யறேன்னு வைங்க, அப்ப இந்த ஸ்கொயர் ரூட்டை நான் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணும்போது PA ஸ்கொயர் வரும், PB ஸ்கொயர் வரும். ஏன் இந்த மாதிரி எடுக்கிறோம்னா, இந்த ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிட்டு வெறும் இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், ஈஸியா இருக்கும். இல்லைன்னா ஒரு வாட்டி நம்ம எழுதி அப்புறம் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் பண்ணுவோம் இல்லையா? இது டைரக்டா நம்ம எடுக்கலாம். ஸோ பாயிண்ட் பியோட வேல்யூ x, 0, ஏயோட வேல்யூ 2, -5, பாயிண்ட் பியோட வேல்யூ x, 0, பியோட வேல்யூ -2, 9. இது x1 y1 x2 y2 x1 y1 x2 y2. ஸோ ஃபர்ஸ்ட் PA ஸ்கொயர். சரிங்களா? x2 - x1 x2 - x1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 - y1 வேல்யூ 0 ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி இந்த சைடு x1 y1 x2 y2 x2 - x1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 9 -0 ஹோல் ஸ்கொயர். இதை சால்வ் பண்ணுங்களேன். 2 - x ஹோல் ஸ்கொயர் எப்படி கன்சிடர் பண்ணோம்? a - b ஹோல் ஸ்கொயர். அப்ப a ஸ்கொயர் - 2ab பிளஸ் b ஸ்கொயர்னு எடுக்கணுமா? அப்ப 2 ஸ்கொயர் -2 × 2 × x பிளஸ் x ஸ்கொயர் பிளஸ் -5 ஹோல் ஸ்கொயர். -5 -0 -5 -5 ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது 25 கிடைக்கும். சேம் வேல்யூ தான் இங்கேயும் பாருங்க, -2 - x. அப்ப a இருக்கிற இடத்துல -2 மட்டும் அப்ளை பண்ண போதும், வேற எந்த சேஞ்சஸும் இல்லை. -2 ஹோல் ஸ்கொயர் -2 × a வேல்யூ -2 b வேல்யூ x plus b ஸ்கொயர் x ஸ்கொயர் plus 9 ஸ்கொயர் 81. இப்போ 2 ஸ்கொயர் 4 4 plus 25 29 மாறிடும். x ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். -2 2s are 4x plus 29 is equal to x ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். minus into minus plus 2 2s are 4x -2 whole square 4 4 plus 81 85. இப்போ இந்த சைடு இருக்கிற எல்லா வேல்யூஸும் நான் இந்த சைடு கொண்டு வரலாமா?
கிளியரா? அப்பதான் நம்ம சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 29 பிளஸ் இன்சைட் வந்தா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 85 ஈக்குவல் டு 0 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். மைனஸ் 4x மைனஸ் 8x மைனஸ் 85 பிளஸ் 29 ஆன்சர் 6 வரும். 56 ஈக்குவல் டு 0. மைனஸ் 8x வரக்கூடாது, எனக்கு பிளஸ்ல தான் வரணும். அப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த மைனஸ் 8x ஆன்சர் கொண்டு போறேன். மைனஸ் 56 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 8 இன்சைட் வந்தா பிளஸ் 8x மாறிடும். ஸோ மைனஸ் 56 by 8 ஈக்குவல் டு எக்ஸ். 8 டேபிள் 56 7 டைம்ஸ் கேன்சல் ஆகும். therefore x is equal to minus 7. x ஓட வேல்யூ minus 7. So therefore the required point is எழுதிடலாமா? The required point is minus 7, 0. இப்போ இதே இது டயக்ராம்ல நம்ம ரைட் சைடு வரைஞ்சோம். ஏன்னா நமக்கு பாயிண்ட் என்னன்னு தெரியாது, பட் ஆக்சுவல் பாயிண்ட் வந்து இந்த பக்கம் இருக்கு. மைனஸ் 7 இந்த சைடு வரணும். மைனஸ் 7 இங்க இருந்து இங்க லைன் ட்ராப். ஃபைனல் ஆன்சர் மைனஸ் 7, 0. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா? செம்ம எல்லாருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் y ஃபார் விச் the distance between the point P2, minus 3 and Q10, y is 10 units. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு சம்மம். 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, அதோட டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு y வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சொல்யூஷனில் கிவன் எழுதுங்க. பாயிண்ட் P வந்து 2, minus 3, Q வந்து 10, y அண்ட் டிஸ்டன்ஸும் அவங்களே என்னன்னு கொடுத்துட்டாங்க, 10 units. கரெக்டா? இப்போ இதோட ஃபார்முலா எழுதுங்க. டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு இது x1 y1 x2 y2. இப்போ ஃபஸ்ட்டு x2 10 மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 y மைனஸ் ஆஃப் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர், அதுக்கு ரூட் வேல்யூ அப்ளை பண்ணும். இப்போ இந்த டிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க? 10ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஸ்கொயர் ரூட் இப்போ இந்த சைடு கொண்டு வந்தால் 10 ஸ்கொயராக மாறிடுமா? ஸ்கொயர் ரூட் ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வரும்போது ஸ்கொயர் ஆகிடும். 10 மைனஸ் டு 8 ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர்னு மாறிடும். படத்தில் இந்த 10 ஸ்கொயர் என்னது? 100. ஒய் ஸ்கொயர் வந்து 64. ஸோ a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். a ஸ்கொயர் plus 2 into a into b. First y எழுதிட்டு 3 எழுதலாம், 3 எழுதிட்டு y plus 3 square. இப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணும். 100 plus 64 இந்த சைடு வந்தா minus 64 plus 3 square வந்து 9 இந்த சைடு வந்தா minus 9 is equal to y square plus 6y இருக்கும். இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணும். 100ல இருந்து 64 மைனஸ் பண்ணா 36, 36ல இருந்து 9 மைனஸ் பண்ணா பேலன்ஸ் நமக்கு என்ன வரும்? 27. இதெல்லாம் சால்வ் பண்ணா பிளஸ் 27 கிடைக்கும். ஸோ 27 ஆன்சர் கொண்டு போகும்போது மைனஸ் 27 ஆயிடும், விச் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணோம். மைனஸ் 27 ரெண்டா பிரிக்கணும், 9 6 வரணும். ஸோ 9 3s are 27. பெரிய நம்பருக்கு பிளஸ், சின்ன நம்பருக்கு மைனஸ் பண்றோம்னா 9ல 3 போயிடுச்சுன்னா 6. சரியா? ஸோ நம்ம ஆப்ஷன் என்னெல்லாம் கிடைக்கும்? y plus 9 ஒரு டேர்மும் y minus 3 ஒரு டேர்ம் equal to 0. இப்போ equal to 0 பண்ணலாம். y plus 9 equal to 0. இப்போ y is equal to minus 9. அது மாதிரி y minus 3 is equal to 0. y is equal to plus 3. இப்போ y ஓட வேல்யூ ஒன்று மைனஸ் 9 இருக்கணும், இல்லைன்னா 3 இருக்கணும். or minus 9 or 3. Therefore the required value of y is minus 9 or 3ன்னு எழுதிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம்மெல்லாம் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செஷன்ல கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.